அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்? கந்த புராண கதையோட பாகம் 4வது தான் பார்க்க போகிறோம். ஒரு பேர் அதிசயம் நிகழ்ந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? ஒரு முதியவர் வந்தார், அதற்கு பிறகு அங்கே பேரதிசயமே நிகழ்ந்ததுன்னு சொன்னோம். ஆமாங்க, முதியவராய் வந்தவர் வானத்தில் எழுந்தருள ரிஷப வாகனம் ஓடோடி வந்து அவரை தாங்கியது. முதியவராக வந்து கங்கையை சிந்தி யாக குண்டத்தை அணைத்தது யார் தெரியுமா? சாட்சாத் அந்த சிவபெருமானேதான். அங்கே உமையவளும் வந்து சேர இருவரும் ரிஷபத்தில் அமர்ந்து அசுரர்களுக்கு காட்சி தந்தார்கள். அசுர குழந்தைகளே, என்னை குறித்த உங்களது யாகத்தின் மதிப்பு அளவிட முடியாதது. நீங்கள் கேட்கும் வரங்களை தர நான் காத்திருக்கிறேன் என்றார் சிவன். அசுர தலைவன் பத்மாசுரன் சிவனிடம், கருணை கடவுளே, தங்கள் தரிசனம் கண்டு அகம் மகிழ்ந்தோம். எங்களது பக்தி உண்மையானதென்றால் 1008 அண்டங்களையும் எங்களுக்கு தர வேண்டும். அவற்றை நாங்களே அரசாள வேண்டும். மேலும் எங்களுக்கு திருமால், பிரம்மா உள்ளிட்ட எந்த தேவராலும் அழிவு ஏற்படக்கூடாது. தேவர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் எங்களை கண்டால் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும். எல்லா அண்டங்களுக்கும் சென்று வரும் ஆற்றலை தாங்கள் தர வேண்டும் என்றானாம். சிவன் அவன் கேட்டதையெல்லாம் மட்டுமல்ல, கேட்காததையும் கொடுத்தார். சூரபத்மனே, இந்த அண்டங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். அவற்றை மேற்பார்வை செய்ய இப்போது உன்னிடம் இருக்கும் பலம் போதாது. எனவே உன் சகோதரர்களுக்கும் சகல அண்டங்களுக்கு செல்லும் வரம் தருகிறேன். இன்னும் பல கோடி பேர் அடங்கிய 4 வகை சேனைகளையும் தருகிறேன். இந்திர விமானம், சிங்க வாகனம், பாசுபதாஸ்திரம் போன்றவற்றையும் தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ 108 யுக காலம்தான் ஆட்சி செய்ய முடியும். அதன் இறுதியில் மரணமடைவாய் என்றார். மிக மிக நீண்ட காலம் இந்த பூமியில் வாழப்போவது பற்றி சூரபத்மன் மகிழ்ந்தாலும் தன் மரண எச்சரிக்கையை கேட்டு வருந்தி, ஈசனே, தங்களை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்ற தங்கள் வரம் நிலைத்தாலே போதும். இந்த அண்டங்கள் உள்ளளவும் நாங்கள் வாழ்வோம் என்றான் சூரபத்மன். அசுர தலைவனே, என்னாலோ என் சக்தியாலோ தவிர வேறு எதனாலும் உனக்கு மரணம் இல்லை என்றார் சிவன். சூரபத்மன் இது கேட்டு மகிழ்ச்சி கூத்தாடினான். இதற்குள் சிவன் மறைந்து விட்டார். அசுர கூட்டம் ஆரவாரத்துடன் சிவனால் தங்களுக்கு அருளப்பட்ட படைகளுடன் கிளம்பியது. கிட்டத்தட்ட 50 கோடி அசுரர்களுடன் புறப்பட்ட அப்படை நேராக காஷ்யபரிடம் சென்றது. தந்தையே, நாங்கள் பல்லாண்டுகளாக தவமிருந்து 1008 அண்டங்களையும் ஆளும் சக்தியை சிவபெருமான் மூலம் பெற்றோம். இனி தங்கள் வழிகாட்டுதல் படி நடப்போம் என்றான் சூரபத்மன். நல்ல பிள்ளைகளை பெற்றவர்களை பற்றி பெற்றவர்கள் பெருமைப்படுவார்கள். இங்கோ அரைக்கு மீது ஆசைப்பட்டு அசுர பிள்ளைகளை பெற்ற இந்த தந்தையோ மனம் வருந்தினார். சிவனாரே வரம் கொடுத்த பிள்ளைகளை தன்னால் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்துடன், மகனே, இந்த வீரர்களுடன் குலகுரு சுக்கராச்சாரியாரை போய்ப்பார். அவரது வழிகாட்டுதல் படி நடந்து கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அனைவரும் சுக்கராச்சாரியாரை சென்று சந்தித்தனர். சுக்கராச்சாரியார் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. என் அன்பு சீடர்களே, இந்த உலகம் சிவனுக்கு கட்டுப்பட்டது. உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் இறுதியில் பரமாத்மாவான அந்த சிவனின் உடலில் தான் கலக்கிறது. எனவே பாவ புண்ணியம் பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது. உங்களை கண்டு எல்லோரும் நடுங்க வேண்டும். அப்படியானால் தான் அசுர ராஜ்யம் பல்லாண்டு வாழும். நீங்கள் அந்த சிவனை மறக்காமல் தினமும் பூஜிக்க வேண்டும். அதே நேரம் எல்லா லோக அதிபதிகளையும் ஓட ஓட விரட்டி அண்டங்களை உங்கள் பிடிக்குள் கொண்டு வர வேண்டும். கொலை செய்யுங்கள், தேவப்பனிடம் எப்படி வேணுமானாலும் நடந்து கொள்ளுங்கள், கொள்ளையடியுங்கள், போரிடுங்கள். இப்படி செய்ய உங்களுக்கு சிவனே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அண்டமெல்லாம் உங்களுக்கு என வாக்களித்த பிறகு யாரோ ஒருவன் அதிலிருந்து ஆள என்ன தகுதி இருக்கிறது? இவற்றை செய்ய தயங்கினால் உங்களை எவனும் மதிக்க மாட்டான். புறப்படுங்கள் இப்போதே என்றார். எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. சூரபத்மன் அவரது காலில் விழுந்து பணிந்து புறப்பட்டாராம். அவர்களின் வாகனம் வித்தியாசமாக இருந்தது. சிவனால் சூரபத்மனுக்கு அருளப்பட்ட இந்திர விமானம் பறக்கும் சக்தியுடையது. அதை கோடி குதிரைகள் இழுத்துச் சென்றன. கோடி சூரியன்களின் பிரகாசத்தை கொண்டதாக அது விளங்கியது. சிங்கமுகன் ஏறி சென்ற தேரை 10 லட்சம் யானைகள், 10 லட்சம் குதிரைகள், பல பூதங்கள் இழுத்துச் சென்றன என்றால் அந்த ரதத்தின் வேகத்தை கேட்கவா வேண்டும்? தாரகாசுரன் 10,000 குதிரைகள் பூட்டப்பட்ட மற்றொரு பறக்கும் விமானத்தில் ஏறி சென்றான்.
இதர படையினர் கோவேறு கழுதை, ஒட்டகம், யானை, குதிரை என பல மிருகங்களை வாகனமாக்கி ஏறி சென்றார்கள். இந்த படைகள் பறந்து சென்ற தூரம் மட்டும் 3 கோடி யோஜனை அளவுக்கு இருந்ததாம். அதாவது கிட்டத்தட்ட 40 கோடி கிலோமீட்டர் தூரம் அந்த அளவுக்கு பறந்திருந்தது. ஒருவனுக்கு முதல் தேவை செல்வம். அது இருந்தால்தான் எவ்வளவு மக்கள் இருந்தாலும் வயிறார சாப்பிட முடியும். இந்த செல்வத்தை சம்பாதிப்பதில் முதலில் அக்கறை காட்டியது அசுரப்படை. எனவே அவர்கள் செல்வத்தை முழுமையாக கொள்ளையடிக்க சென்ற இடம்தான் அழகாபுரி. இந்த பட்டணத்துடைய தலைவன் தான் குபேரன். குபேரனின் ஊருக்குள் அத்துமீறி புகுந்தது இந்த ராட்சத படை. அடுத்து என்ன அங்க நிகழ்ந்திருக்கும்? எல்லாருமே நம்ம வீட்டுல குபேரன் பூஜை எல்லாம் பண்ணுவோம்ல, அப்படிப்பட்ட அந்த அழகாபுரியில ஆட்சி புரியக்கூடியவர் தான் இந்த குபேரன். சரிங்களா? அந்த குபேரன் கிட்டயே போயிட்டு இவங்க இந்த ராட்சத படை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான அந்த ஒரு பகுதியை நாளைய வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு முருகரையும் முருகருடைய இந்த கந்த புராண கதையும் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான கதைகளை தெரிந்து கொள்ள நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. குபேரனுடைய ஊருக்குள்ள அத்துமீறி புகுந்திருக்காங்க இல்லையா அந்த ராட்சத படை, என்ன நடக்க காத்திருக்குன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.